ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட மாலதி மயில்ராஜ். வெல்கம் பேக் டு மை சேனல் எம் ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடல, ஒரே ஷார்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு நம்ம சேனலில் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப லாங் வீடியோலாம் இல்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்த மாதிரி தான் சில ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரமோஷன் வீடியோ அந்த மாதிரி எந்த வீடியோவுமே கிடையாது. ஸோ எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டுலாம் நானும் அனலைஸ் பண்ணிலாம் பார்த்தேன். எப்படி பார்த்தாலுமே அந்த ரேட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நான் அதே ப்ராடக்ட்டை நார்மலாக நம்ம கடையில் பக்கத்தில் இருக்க கடைகளில் வாங்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்தேன். அதே தான் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான். என்ன ப்ராடக்ட் அப்படின்றது நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இது. ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா, எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸை பெய்ட் ப்ரமோஷனில் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா யூடியூப் சேனல்லையும் பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாமே அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ என்ன அந்த பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய இரும்பு பாத்திரம். ஸோ நாங்கள் இதை சீசனிங் பண்ணி விற்கிறோம், அந்த மாதிரி விற்கிறோம், இந்த மாதிரி விற்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கும். ஸோ நான் லோக்கலில் பாத்திரக்கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்போ 8400 8500 அப்படின்னு போட்டு அது ஆஃபரில் போட்டு 4500 அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு 1000 ருபீஸ்க்குள்ளவே நான் வாங்கிட்டேன். நான் என்ன வாங்கினேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சீசனிங்லாமும் அது பெரிய விஷயம். நானுமே இது வரைக்கும் தோசைக்கல் இதெல்லாம் வாங்கி சீசனிங் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்குமே அது பெருசாக ஐடியா இல்லை. பட் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி சீசன் பண்ணுறாங்க அப்படிலாம் பார்த்துட்டு கடையிலையும் கேட்டு வந்தேன் என்ன மாதிரி பண்ணணும்னு. அவங்க ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இந்த யூடியூப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த கல்லை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம அரிசி ஊற வைக்கிற தண்ணி வச்சு ஒரு 2-3 டேஸ் நல்லா வாஷ் பண்ணேன். நம்ம விம் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணால் அதுலேருந்து துரு டர்ட்டு எல்லாமே வெளில வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸு நாங்கள் போயிருந்தப்போ எடுத்தது. ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்த பாத்திரம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன், அயன் பேனு, அதுக்கப்புறம் ஒரு கடாயி, அயன் கடாயி, அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல். அது இந்த ஹோட்டல்லலாம் இருக்கிற மாதிரி தோசைக்கல் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் பண்ணது என்னென்னா, அந்த அரிசி ஊற வச்சு தண்ணி வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு விம் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு வெங்காயம் ஒன்று வெட்டி போட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் சொன்ன வெப்சைட் பாருங்கள். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த காம்போ என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே 4000 3000 குறைஞ்ச ப்ராடக்ட்டே கிடையாது. 1500 குறைஞ்ச ஒரு தோசைக்கல்லே கிடையாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலும் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னடா அப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆக்சுவலாக இது கேஸ்ட் அயன், இந்த அயன் அந்த அயன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாம் பழையபடி அயன் இதை விட்டுட்டு நான்ஸ்டிக் இப்போ திரும்பி இதுக்கே போயிட்டுருக்கோம், ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நிறைய அயன் பாத்திரம்லாம் உண்டு. ஸோ எனக்கு மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சி நானுமே இதை யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த வீடியோஸ்லாம் திருப்பி பார்த்துட்டு சரி நம்மளும் ஒன்று வாங்கி வச்சு இதை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நான் எப்போயுமே நினைக்கவே இல்லை. இவ்வளோ காசு கொடுத்து பாத்திரத்தை வாங்கி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் ரொம்ப ஹை காஸ்ட்டு. ஸோ இது ப்ரமோட் பண்ணி இதுதான் இதோட விலை அப்படின்றத இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ நம்ம லோக்கலில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பாத்திர கடையில் நான் இது ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தப்போ தான் ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கேயே சரவணா ஸ்டோர்ஸில் கூட இந்த மாதிரி இதில் பொருள்லாம் கிடைக்கிது. ஸோ நான் இங்கே வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த தோசைக்கல் இது பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் தோசைன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தோசை சுட்ட வீடியோவே எடுத்திருப்பேன் எப்படி ஃபஸ்ட்டு தோசை வந்ததுன்னு. ஸோ நான் இதில் ஆனியன் மட்டும் தான் போட்டு அதை நல்லா சீசன் பண்ணிவிட்டு ஆனியனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஊற்றினேன். சூப்பராக வந்தது. அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக தோசைக்கு போயிட்டேன். தோசை ரொம்பவே நல்லா வந்தது. ஃபஸ்ட்டு டைம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பெரிய கல், நல்லா ஹோட்டலில் இருக்க மாதிரி பெரிய தோசை வந்தது. ஆக்சுவலாக பெரிய அடுப்பில் வச்சா இன்னுமே நல்லா தீ ஸ்ப்ரெட்டாக எரியுது. நான் இந்த அடுப்பில் இந்த பொசிஷனில் வச்சு எனக்கு நல்லா எல்லா பக்கமே பாருங்கள் நல்லா வேகுது. நல்லாவே தீ இதுவாச்சு. நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணேன். சூப்பராக வந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு 2 தோசை ஊற்றிட்டு நான் மீடியம் ஃப்ளேம் பண்ணிட்டேன். ஸோ தட் கல் எல்லா பக்கமுமே சூடாக இருந்தது. சூப்பராக வந்தது. ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தோசை. இதில் ரொம்ப ஒட்டிட்டு வரும், வராமல் போயிடும் அப்படிலாம் நான் நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. ரொம்ப சூப்பராக வந்தது. ஸோ நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் இது மாதிரி கல்லுலாம் வாங்கி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இண்டஸ் வேலி அந்த மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரிலாம் அந்த இண்டஸ் வேலி ப்ராடக்ட் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிலாம் இல்லை.
ஸோ ரொம்ப நாளாக லாங் வீடியோவே போடல, என்ன வீடியோடாக போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இது எனக்கு இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாலதி மயில்ராஜ். பாய்.